பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எரேமியா 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசித்து பாருங்க. மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கையை நாம் யார் மீது வைத்திருக்கிறோம்? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோமா? அல்லது உங்கள் சுய பலத்தின் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீங்களா? கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கப்பட்டவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரத்தில் நம்முடைய நம்பிக்கை பிரைஸ் தி லார்ட் மனுஷன் மேலே வைக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய சுய பலத்தின் மேல் வைக்கிறோம்ல. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 40:4 வாசிக்கும்போது, அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களை நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை மட்டும் சார்ந்திருப்போம். கர்த்தரை நம்பிக்கையாய் கொண்டிருக்கும் போது தான் நம்முடைய காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 84:12 வாசிக்கும்போது, சேனைகளின் கர்த்தாவே உம்மை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 16:20 வாசித்து பாருங்க. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வசனமுமே கர்த்தரை நம்புகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கால வேளையில் நான் தாழ்மையாக சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை மட்டும் நம்புங்க. கர்த்தரை நம்புகிற எந்த காரியத்திலையும் நீங்கள் தோல்வியை சந்திக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெயத்தை சந்திப்பீர்கள். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 125:1 வாசிக்கும்போது, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவனுக்கு எந்த பயமும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவன் உறுதியாக இருக்கிறான். காரணம், அவனுடைய காரியங்கள் கர்த்தரால் வாய்க்கப்படுகிறது. ஏசாயா 30:8 வாசிக்கும்போது, கர்த்தர் மேலே ஒரு மனுஷன் நம்பிக்கையாக இருக்கும்போது அவனுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பாராம். உங்கள் மேலே மனதிருகும்படி கர்த்தர் எழுந்திருப்பார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருங்க. நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற காரியத்திற்கு ஜெயம் வருகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு மனம் இறங்கும்படி கர்த்தர் இறங்கி வருகிறார். இந்த கால வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் கர்த்தரை மட்டும் துணையாய் வைத்துட்டீங்கன்னா, வசனம் அதுதாங்க சொல்லுது. சங்கீதம் 146:5 வாசித்து பாருங்கள். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய காரியத்திற்கு கர்த்தரை துணை கொண்டு என்ன செய்யுங்க? அவர் மேலே நம்பிக்கை வைங்க. கட்டாயம் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? அந்த காரியத்தை ஜெயமாக்கி தருவார். ஜெபிப்போமா?
பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் உம்மை நம்பி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்மை துணை கொண்டு காரியங்களை செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் ஜெயமாய் இந்த கால வேளையில் மாற்றி தரும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.